Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த வசனத்துல முக்கியமாக பவுலும் சீலாவும் அந்த ஜெப ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் வந்த பட்டணம் பெரோயா பட்டணத்துல வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த மக்களை பார்க்கறாங்க. அவர்கள் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள், வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள், வசனத்தை தியானித்தார்கள். தியானிப்பதனால என்ன நடந்துச்சா, தெசலோனிக்கேயர் மக்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் நற்குணசாலிகளாய் இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் நற்குணசாலிகளாய் இருப்பார்கள். ஆனால் பவுலடிகள் தெசலோனிக்கேயருக்கு நிருபம் எழுதுறாரு. அவர் பெரோயா பட்டணத்துக்கு நிருபம் எழுதல. பெரோயா என்ற ஒரு பட்டணத்துக்கு ஏன் நிருபம் எழுதல என்று விசாரித்தால், அந்த பட்டணத்தார் மக்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு மனோ வாஞ்சையாய் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார். பிரியமானவர்களே, நீங்க கூட ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பத சில நேரம் அசட்டைத்தனமா இருக்கலாம், வழி விலகி போயிருக்கலாம், நம்ம வேலை அதிகமா இருக்கலாம், எனக்கு பிஸியா இருக்கலாம். மறந்துடாதுங்க, வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் நற்குணசாலிகள் என்ற பெயர் பெறுவீர்கள். தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். அந்த நற்குணசாலியாகிய அந்த பட்டணமாகிய பெரோயா பட்டணத்துக்கு பவுல் அடிகள் நிருபம் எழுத வேண்டிய தேவையே இல்லை. காரணம், அவர்கள் ஏற்கனவே வசனத்தினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு அநேக காரியத்தை குறித்து நிரப்பப்பட்டவர்களை நம்ம பார்த்து கொண்டிருப்போம். வசனத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த பெரோயா பட்டணத்தார் மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் ஆனது போல நாங்களும் உம்முடைய வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதன் வழியாக நற்குணசாலிகளாய் இருக்க எங்களுக்கு தேவையான வரங்கள், கனிகள், கொடைகளால் நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.